வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கொடநாடு வழக்கின் குற்றவாளி செந்தில் பாலாஜி தானா? கூலிப்படைகளை கூட்டத்திற்குள் அனுப்பியது செந்தில் பாலாஜி தான் என்பதை சிபிஐ துறை அதிகாரிகள் அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். நீதிமன்றமும் இதை ஒப்புக்கொண்டுள்ளது. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார். செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தில் எந்த ஒரு தொகுதியிலும் போட்டியிட முடியாது, தலைமறைவாக தப்பி ஓடிவிட்டாரா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பிரச்சாரம் நடைபெற்றது. அதில் எதிர்பாராத விதமாக அசம்பாவிதங்கள் நடைபெற்றது. முழுமையான காரணம் விஜய் அவர்கள்தான் என்று முத்திரையும் குத்தப்பட்டது. சிபிஐ துறை வழக்காக மாற்றப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்த பிறகு இந்த கூட்டத்தில் தற்செயலாக எந்த ஒரு சம்பவமும் நடைபெறவில்லை. கூட்டத்தில் கூலிப்படைகளை அனுப்பி முன்னெச்சரிக்கையாக ஆம்புலன்ஸ்களை தயார் நிலைப்படுத்திய செந்தில் பாலாஜி உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் விரைந்து சென்றது மக்கள் மத்தியில் விஜய் அவர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்தும் விதமாகவும், திமுக தான் சிறந்த ஆட்சியை கொடுக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காகவும் செந்தில் பாலாஜி போட்ட நாடகம்தான் என்பதும் சிபிஐ துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் திமுக சாதனையாக பல கொள்கைகள், திட்டங்களை திமுகவின் உடன்பிறப்புகள் கூறலாம். ஆனால் ஒன்றை மக்கள் மறக்க மாட்டார்கள், கரூர் சம்பவத்தை. நீங்கள் என்னதான் சாதனைகளாக கூறினாலும் கரூர் வழக்கை பொறுத்தளவிற்கு உங்களது சுயநலம், உங்களது உண்மையான முகம், அரசியலுக்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நீங்கள் மீண்டும் அரியணையில் ஏறினால் தமிழகத்தில் உங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை விட மிகவும் மோசமான முறையில் மக்களுக்கு பாதிப்பை தரக்கூடியவர்கள் நீங்கள் மட்டும்தான் என்று பலரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் செய்து வருகிறார்கள். செந்தில் பாலாஜி தப்பி ஓடிவிட்டாரா? அவருக்கான தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். கரூர் வழக்கில் விஜய்தான் முக்கிய குற்றவாளி என்று திமுகவினரால் பரப்பப்பட்ட நிலையில் அது பொய்யாக மாறிவிட்டது. செந்தில் பாலாஜி தான் இதில் முக்கியமான குற்றவாளி என்றால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உண்மையான தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உண்மைத்தன்மை அனைவருக்கும் தெரியட்டும்.